மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே, அத்தியாயம் 3. மலர் சத்தியத்தை பற்றி கேட்டதும் சாகியின் முகம் அஷ்டகோணலாக மாறியது. இருக்கு இருக்கு என்றான் சலிப்பாக. எதுக்கு இப்படி குரல் உள்ள போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாகி, நீ என்ன 100% நம்பலாம் மலரு. குட் பாய். லவ் யூ மலரு, உம்மா. அவளும் பதிலுக்கு ஒரு முத்தம் வைத்துவிட்டு அழைப்பை துண்டித்தாள். சேகர் இப்பொழுது வாடகை ஃப்ளாட்டில் இல்லை. அவனுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைத்து அவன் வாழ்க்கை தரமும் உயர்ந்துவிட்டது. சொந்தமாக சிறிய வில்லா டைப் வீடு இருக்கிறது. சேகர், தீப்தி இருவரும் ஆஃபீஸில் லோன் வாங்கித்தான் அந்த வீட்டை வாங்கினார்கள். அதை பற்றி அறிந்த செல்வம் அந்த பணத்தை கொடுத்து லோனை அடைக்கச் சொன்னான். சேகர் மறுக்க, உன் பங்குன்னு நினச்சி வாங்கிக்கோ என்றார் சிவலிங்கம். அதன் பிறகே வாங்கி கொண்டார்கள். அகிலனும் துஷாராவும் அவர்கள் வீட்டிலேயே தான் இருக்கிறார்கள். முதலில் வீடு வாங்கும்போது இங்கே வந்து இவர்களோடு இருக்க சம்மதித்தவர்கள் ஏனோ அதன் பிறகு வர மறுத்துவிட்டார்கள். சேகரும் தீப்தியும் எவ்வளவு வற்புறுத்தியும் வரவில்லை. இத்தனைக்கும் சேகர் இப்பொழுதெல்லாம் அவர்களோடு இணக்கமாகத்தான் இருக்கிறான். இருந்தாலும் அவ்வப்போது வந்து 1 வாரம் 10 நாட்கள் என்று தங்கிவிட்டு செல்வார்கள், அவ்வளவே. இதோ இப்பொழுது சாகித்யன் 24 வயது இளைஞன். சேகர், தீப்தி இருவரின் அழகையும் மொத்தமாக குத்தகை எடுத்து வைத்து கொண்டிருக்கும் ஆணழகன். திறமையானவன், டெக் டெவலப்பர். படித்து முடித்ததும் தன் நண்பன் ஷாம் என்பவனோடு சேர்ந்து SS இன்ஃபோடெக் என்னும் கம்பெனியை நடத்தி வருகிறான். இவன் கம்பெனியில் இவனுக்கு கீழ் சுமார் 20 பேர் வேலை செய்கிறார்கள். கம்பெனிகளுக்கு டேட்டாபேஸ் சர்வரை ப்ரோக்ராம் செய்து தருவதுதான் இவன் வேலை. முதலில் சிறிய அளவில் ஆரம்பித்தாலும் இப்போது ஓய்வில்லாமல் கையில் ப்ராஜெக்டுகளை வைத்து வேலை செய்யும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறான். இசை கோவையில் உள்ள கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்தவள். படித்து முடித்துவிட்டு 1 வருடம் வேறொரு கம்பெனியில் வேலை செய்தாள். இப்பொழுது இவன் கம்பெனியில் வேலை செய்ய அவளை அனுப்பியிருக்கிறாள் மலர். இருவருக்கும் இருக்கும் 7ஆம் பொருத்தத்தை நினைத்து எல்லோரும் பயந்தனர். மலர்தான் இந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறாள். இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. இப்படியே காலம் போரா எலியும் பூனையுமா இருந்துட முடியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்கத்தானே உறவுன்னு ஒன்று இருக்கு. அது 2 பேருக்குமே புரியணும் என்றாள். எல்லாம் சரி மலரு. இவ போய் சும்மா இல்லாமல் ஏதாச்சும் பண்ணி அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற கம்பெனியை அழிச்சிட்டா என்ன பண்ணுவ? அந்த கம்பெனி இவனோடதான் மட்டும் இருந்தால் பரவாயில்ல. ஃப்ரெண்டோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கான். பண நஷ்டம் மட்டும் இல்லாமல் நட்பும் உடைஞ்சு போயிடும். அப்புறம் அவன் கரியரே போயிடும். இவ்வளோ ரிஸ்க்கு எடுக்கணுமா? செந்தில் கேட்டான். ஆமாம் மலரு, 2 பேருமே தனித்தனியாக இருந்தால் ரொம்ப நல்ல பிள்ளைங்க தான். ஆனால் சேர்ந்துட்டா கிராக்கா ஆகிடுறாங்க. அவங்க ஈகோ மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். தன்னோட லைஃப்பை பற்றி கூட யோசிக்க மாட்டாங்க. நாம் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க என்றான் சேகரும். நீங்கள் எதுவும் சொல்லலையா? தீப்தியை பார்த்து கேட்டாள் மலர். தெரியல மலரு, 2 பேரையும் பற்றி எங்களை விட உனக்கு தான் நல்லா தெரியும். இருந்தும் இதை ஏன் செய்யணும்னு நினைக்கிறேன்னு தெரியல. ஏதோ நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குற போல. அது நடந்தால் சந்தோஷம்தான். எதுக்கும் 1க்கு 4 தடவை யோசிச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று விட்டாள். இருவரையும் அழைத்து அமர வைத்து பேசி தன்னோட முடிவை கூறினாள் மலர். எடுத்த எடுப்பிலேயே இருவரும் முடியாது என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக முறுக்கி கொண்டனர். சில நிமிடங்கள் இருவரையும் அழுத்தமாக பார்த்துவிட்டு, ஓகே, அப்போ 2 பேருமே என்ன மறந்துடுங்க. இனி என்கிட்ட லைஃப் லாங் பேசவே கூடாது என்றாள் கண்டிப்பாக. இசை ஒரு நொடி திகைக்க, சாகியோ அந்த ஒரு நொடி கூட யோசிக்காமல், நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் மலரு என்றான். அதில் எல்லோரோடும் சேர்ந்து இசையுமே ஒரு நொடி திகைத்து தான் போனாள். தன் அம்மாவின் மேல் தன்னை விட அவனுக்குத்தான் எப்பொழுதும் பாசம் அதிகம் என்று ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கிறான் என்று புரிந்தாலும் அதற்கும் அவளுக்கு கோபமே வந்தது. மனதிற்குள் அதனை அடக்கி வைத்தாள். என்னால் அவன் கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. நான் உன் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்று உறுதி அளித்தாள். குட். அடுத்து நான் சொல்ல வந்தது அதுதான். 2 பேரும் என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். உங்களோட சொந்த விருப்பு வெறுப்பை கம்பெனியில் எப்பவும் காட்டக்கூடாது. இசை, அவன் கம்பெனியில் அவனுக்கு கீழே வேலை செய்ய போகிற. அவனுக்கு தர வேண்டிய மரியாதையை எப்பவும் தரணும். அவனை பேர் சொல்லி கூப்பிடுறது, வா போன்னு சொல்கிறது, இதெல்லாம் அங்கே இருக்கவே கூடாது. முக்கியமாக 2 பேரும் அங்கே சண்டையே போட்டுக்கக்கூடாது. இதுக்கு சம்மதிச்சு நடக்கிறேன்னு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு. சாகி, அவள் உனக்கு கீழே வேலை செய்கிறான்னு அவளை தரக்குறைவாக நடத்தக்கூடாது. அவளை பழி வாங்குறேன்னு எந்த வேலையும் செய்யக்கூடாது.
அவளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வழி நடத்தணும். அதுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு. இருவரும் சம்மதித்து சத்தியம் செய்து தந்தனர். ஆனால் ஒரு கண்டிஷன். இருவரும் ஒரே நேரத்தில் கூற இருவரையும் என்ன என்பதை போல் பார்த்தாள் மலர். நான் இவ அண்ணன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இவன் தங்கச்சின்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. இருவரும் ஒரே குரலில் ஒரே நேரத்தில் கூற மலரின் இதழில் புன்னகை அரும்பியது. இருவரும் ஒருவர் முறைத்து கொள்ள, உங்க இஷ்டம், அதில் நான் தலையிட மாட்டேன் என்று விட்டாள். இதோ இன்றிலிருந்து இசை சாகியின் அலுவலகத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கப் போகிறாள். இனி என்ன நடக்கப் போகிறதோ தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.